ஆடுகள்லாம் வளர்க்குறது ஒரு சாதாரண மக்கள் தான், ஏழை எளிய மக்கள் தான் ஆடுலாம் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நாய்கடிகளால் கடித்து கொல்லப்பட்டால் அரசு அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பினுடைய மாநாடுகள் இப்பொழுது தொடங்கி இலை இடைக்கமிட்டிய மாவட்ட மாநாடுகளும் தொடர்ந்து நடைபெற்று ஆகஸ்ட் 15 to 18 மாநில மாநாடு சேலத்தில் நடைபெற இருக்கிறது. மிகச் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக விவசாய சங்கத்தினுடைய அகில இந்திய மாநாடு வருகிற ஏப்ரல் மாதம் 15, 16, 17 தேதிகளில் நாகப்பட்டினத்தில் நடைபெற இருக்கிறது. நாடு முழுவதும் இருந்து அனைத்து மாநிலங்களிலிருந்தும் 200க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். ஏப்ரல் 14ஆம் தேதி லட்சக்கணக்கான விவசாயிகள் பங்கு பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரணியும் பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கிறது. அகில இந்திய தலைவர்கள், மாநில தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறோம். அதே போல மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு விபத்துகள் ஏற்படுகிறது, நிறைய பாதிப்பு இருக்கிறது, நிறைய ரத்தம் தேவைப்படுகிறது. மருத்துவமனைகளில் போதுமான அளவுக்கு இரத்த சேமிப்பு வங்கியில் ரத்தம் இல்லை என்ற நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம், அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் ஆகிய அமைப்புகளின் சார்பில் வருகிற மார்ச் 23ஆம் தேதி மாவீரன் பகவத்சிங் ஆகியோர் சுகதேவ் அவருடைய நினைவு நாளில் தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் மாணவர்களும் இரத்த தானம் வழங்க இருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நிறைவாக நாளைய தினம் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் கூட்டம் நாளைக்கு நடைபெற இருக்கிறது. மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நிதி அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கின்றார். இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கிற பொழுது பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். குறிப்பாக சொத்து வரி எல்லா மாநகரங்களிலும் மிக கடுமையான அளவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சொத்து வரி, வீட்டு வரி மிக கடுமையான அளவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறைக்க வேண்டும், மிக அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி எல்லா இடங்களிலுமே எல்லா கட்சிகளும் இணைந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஈரோட்டில் திருப்பூரை காட்டிலும் கோயம்புத்தூரை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது என்ற பிரச்சனை கிளப்பப்பட்டு நேற்று கூடிய மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் அதை குறைப்பதற்கு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார். எவ்வளவு குறைக்கிறார் எனக்கு தெளிவாக இல்லை, கூட செய்திகள் தெளிவாக இல்லை. ஆகவே இது நிதிநிலை அறிக்கையில் இது குறித்து அரசு தெளிவுபடுத்த வேண்டும். சொத்து வரி, வீட்டு வரி இவைகளை குறைப்பதற்குள்ள அறிவிப்பு வரும் என எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த அறிக்கையில் இடம்பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். அதே மாதிரி சிறு குறு நடுத்தர தொழிலுக்கான மின் கட்டணம் குறித்தும் அரசு பரிசீலனை செய்ய வேண்டும். அதே மாதிரி தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் 2 மாதத்திற்கு ஒரு முறை இந்த மின் கட்டண கணக்கெடுப்பதை தவிர்த்து மாதந்தோறும் கணக்கெடுத்து மாதந்தோறும் கட்டணம் வசூல் செய்வதற்கான அறிவிப்பும் இடம்பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். அதே மாதிரி அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் இவர்களுக்குரிய அந்த பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து கோரி வருகிறார்கள். அரசு சார்பில் ஒரு கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு 9 மாத காலத்தை அறிக்கை வேண்டும் என கேட்டிருப்பதோடு 3-4 அமைச்சர்களை நியமனம் செய்து ஒரு குழு அமைத்து டாக்டர் அவர்களோடு பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட விரைவான தீர்வு காணக்கூடிய முறையில் இந்த பட்ஜெட்டிலேயே அது குறித்தான ஒரு நல்ல அறிவிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அமல்படுத்துவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்வதோடு சத்துணவு பணியாளர்கள் மிக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அங்கன்வாடி ஊழியர்கள் குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அங்கன்வாடியில் பணியாற்றிய ஊழியர்கள் பணி ஓய்வுக்கு பிறகு அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த உதவித்தொகை என்பது மாதம் வெறும் 2000 ரூபாயாக இருக்கிறது. போராட்டம் கூட அவர்கள் சொல்லுகிறார்கள், இது அதிகரிக்க வேண்டாம், 2000 ரூபாயில் எப்படி நாங்கள் குடும்பம் நடத்துவது? அதில் எல்லாருமே அதில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பெண்கள் தான். அதிகபட்சமாக விதவை பெண்கள் தான் மிக அதிகமாக இருக்கிறார்கள் என்பதையும் கவனித்துக் கொண்டு அவர்களுடைய ஊதியத்தை உயர்த்த வேண்டும். ஏராளமான இடங்களில் பணி நிரந்தரமற்ற முறையில் தற்காலிகமாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். ஏராளம் அனைத்து துறைகளிலும் காலியாக இருக்கிற இடங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.